திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 9ஆம் திருமுறையாக திருமாளிகை தேவர் அருளி செய்த மொத்தம் 12 பாடல்கள். அதில் நம்ம போன முறை 6 பாடல்களை பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற 6 பாடலை பாட போகிறோம். கோயில் சிதம்பரம், தில்லை, பஞ்சமம், திருவிசைப்பா, திருமாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பா, உறவாகிய யோகம். இந்த உறவாகிய யோகத்தில் 6 பாடலை பாடிட்டோம். இப்போ மீதி 6 பாடலை பாட போகிறோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி கிடையாது. இது இறையருள் பெறத்துக்கான அருள் வழி. இதை யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு கொடுப்புனுக்குதோ அவங்க தான் பார்ப்பாங்க. பாருங்கள், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போங்க. குறையெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு இதை பாடி எடுத்து போகிறதுக்கான நேரமும் இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நெட்டு செலவும் இதுக்கான எவ்வளவோ செலவு. இது வரைக்கும் நான் ஒரு 10 பைசா சம்பாதிக்கலை. நான் எவ்வளோ பணம் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன்னு கடவுளுக்கு வெளிச்சம். இறைப்பணி செய்கிறாங்கன்னா அதை ஒரு குறை சொல்லிக்கிட்டு போகக்கூடாது. உங்களால் பிடிச்சா கேளுங்க, இல்லையா தள்ளி விட்டுட்டு போங்க. உங்களுக்கு அவ்வளோதான் நான் நினச்சிக்கணும். ஏன்னா இதை பணம் சம்பாதிக்கிற வழினா இது. இப்போ போட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10,000 5,000 பேர் பார்த்தா ஏதோ ஒரு வருமானம் இருக்குதுன்னலாம். ஒரு 100 பேர் கூட பார்க்காத ஒரு என்னோடய வீடியோ என்றைக்கோ யாருக்கோ பலன் அளிக்கட்டுமே, போட்டு வைப்போம். நம்மளால் முடிஞ்சது இறைவன் தொண்டு. எனக்கு சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு எல்லா வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கான தெம்பும் தைரியமும் இருக்குது. எனக்கு இறைவன் எல்லா வழிகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். கூட பின்னுவேன், சமையல் கலையில் எல்லா சமையல் கலையும் அடித்து தள்ளுவேன். எனக்கு தெரியாத சமையல் கலையே கிடையாது. எல்லாத்தையும் பெரிய பெரிய 200-300 பேருக்குன்னா கூட அசால்ட்டாக சமைப்பேன். அது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு பியூட்டி பார்லர், நான் பியூட்டி பார்லர் கற்றுன்னு இருக்கேன். விதவிதமான ஜடைகள் அலங்காரம் பண்ணுவேன், ஜடைங்க தைப்பேன். அவருக்கு 40 வருஷமாக நான் தான் முடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். மேக்கப் பண்ணுறதில் அப்படி ஒரு இயற்கை இதுலேயே அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுவேன். இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் மர வேலை, என் கணவர் கூட மர வேலை செய்வேன். தச்ச வேலை மொத்தம் கூட இருந்து எல்லாமே செய்வேன். எல்லா வேலைங்களும் எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறத போட்டாலே போகிறோம். அது லட்சக்கணக்கில் வியூவை சல்லியாந்து கொடுக்கும். அதுவாக ஒரு பிரமாதம். சமையல் கலையை அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கேன். டெய்லரிங் படிச்சிருக்கேன். டெய்லரிங் தெரியும். எப்படி ஒரு வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இன்னும் பூஜை புனஸ்காரங்க பூஜைங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே எவ்வளவோ எதையாவது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதை பேசினாலும் கேட்கறதுக்கு தயாராகிறாங்க. அது பேசுகிறதுக்கெலாம் 1000 பேர் இருக்கிறாங்க. தேவாரம் திருவாசகம்னா காத தூரம் ஓடுறாங்க. ஐயோ என்னமோ கேட்கக்கூடாது கேட்ட மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இறைவனுடைய திருவருள் இதில் இருக்குது. இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா விட மாட்டீங்க. 1000 வழி. நம்ம எவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோம். இந்த இறைவனை அனுபவிக்க இதில் வந்தால் தான் முடியும். அதை கொண்டு வந்து நான் என்னமோ நான் பெற்ற இந்த அனுபவித்த இந்த சந்தோஷமும் மன அமைதியும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்து போடுறேன். இதை பார்த்துட்டு குறை கூறாதீங்க. என் மனசு ரொம்ப வருத்தப்படுது. உங்களையும் ஒரு தாய் பெற்று விட்டுருக்கிறாளேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. குறை சொல்கிறதுக்கு இது பணம் சம்பாதிக்கிற வழியா இது? அப்போ போட்டு வச்சுக்கிறவங்களாம் என்ன அப்படியெல்லாம் மன வருத்தப்படுற மாதிரி சொல்லாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா இதுக்கான நேரம் நான் எவ்வளோ செலவிடுறேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. இந்த வயசான இவங்க இப்படி இவ்வளோ இதுலேயும் இந்த மாதிரி பாடுறாங்களேன்னு கேட்டு சந்தோஷப்படணும். பிடிக்கலன்னா போய்கினே இருக்கலாம், குறை சொல்லக்கூடாது. திருச்சிற்றம்பலம்.
அது எங்கள் அப்பன் பார்த்துப்பார், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் மனசு கேட்கல, அப்படி இல்லாமல் அவர் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி வாங்க, இப்போ நாம் நல்ல பொழுதை வீணடிக்கூடாது. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை திரு மாளிகை தேவர் கோயில் சிதம்பரம் தில்லை பண் பஞ்சமம் திருவிசைப்பா. உறவாகிய யோகம் 6 பாடலை பார்த்துட்டோம், மீதி 6 பாடலை பார்க்க போகிறோம். கடுப்பாய் பறை கரங்க கடுவெஞ்சிலையும் கனையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய் தோள் செருப்பு சுரிகை வராக முன்வோடு விழி உழைப்ப நடப்பாய் மகேந்திர நாதாந்தத்து அறையாயன்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே வேந்து வேல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தின் வளர் நாயகா இங்கே வாரா என்னும் பூவேந்தி 3000 தொழப்புழேந்து மென்று பொலிய நின்ற கோவே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே தரவார் பூனம் சுனை தாழருவி தடங்கள் உறையும் மடங்கள் அமர் மறவார் பொழில் எழில் வேங்கை எங்கும் மழை சூழ் மகேந்திர மாமலை மேல் சுரவா என்னும் சுடர்நீள் முடிமால் அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம் குரவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே திருநீரு இடா உறுத்தீண்டேன் என்னும் திருநீரு மெய் திருமுண்டம் தீட்டி பெருநீல கண்டன் திறங்கொண்டிவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும் வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலைமகளுக்கு அருளும் குரு நீ என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே உற்றாய் என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெந்நீர் இட பெற்றேன் என்னும் சுற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில் குற்றாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே வேறாக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேத வென்றி மாறாத 3000 வரையும் எனையும் மகிழ்ந்து ஆளாய் வல்லாய் என்னும் ஆறார் சிகர மகேந்திரத்து உன் அடியார் பிழை பொறுப்பாய் அமுதுவ கூறாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த அம்பல கூத்தனை நினச்சி திரு மாளிகை தேவர் அருமையாக பாடி வச்சிருக்கார். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? நான் அடைஞ்ச ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? கோவிலில் உட்காந்து பாடுவேன் பாடுவேன் பாடுவேன். அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க,
இப்படி பாடினா இன்னும் நிறைய பேர் கேட்பாங்களே, இதில் இவ்வளோ இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் பார்த்து அதை அனுபவிக்க மாட்டாங்களா? அப்போ சிவபெருமானுடைய நினப்பு வராதா? அந்த அம்பலக்கூத்தனுடைய நினப்பு வராதா? இதை கேட்க கேட்க எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மனசு அப்படி அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. இதையெல்லாம் கேட்டு கண்ணு மூடிக்கின்னு குறைய பார்க்காதீங்க, கண்ணு மூடிக்கின்னு கேளுங்க. சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்கும். அதை நினச்சி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் வந்து குறை கூறுறாங்க. நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.